Hi friends, Top 25 Group 2A Mains GS topics தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து டாபிக் 7 டெக்னாலஜி ரிலேட்டட் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 டாபிக்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், 6, 7, 8, 9 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ இதில் 6th பயோடெக்னாலஜி பார்த்தாச்சு. இப்போ 7ல் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிலேட்டட் சில கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸ்பேஸு, சயின்ஸு இது ரிலேட்டட் ஓவரால் எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓவரால் இது வந்து 2024, அப்புறம் குரூப் 2ஓட கொஸ்டின்ஸ் அண்ட் குரூப் 1 கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து தான் அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இது பாருங்க. கீழ் காண்பவற்றுள் எது அல்லது எவை சரியான கூற்று நானோபோட் எனப்படுகிறது. ஸோ நானோ போட் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த நானோ டெக்னாலஜி ப்ளஸ் ரோபோட்டிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து உருவாக்குன ஒரு விஷயம் தான். இதை பற்றி எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறதுக்கான, அதாவது நானோமீட்டர்னா நமக்கு வந்து 10⁻⁹ தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி, அந்த நானோமீட்டர் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ரோபோட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். இவற்றை இரத்த நாளங்களில் உட்பகுத்தலாம். ஸோ மெயினாக இது வந்து மெடிசினல் ஃபீல்டில் வந்து நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். they can be used to measure toxic elements in the environment. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்விரான்மெண்ட்டில் உள்ள நச்சு பொருட்களை கண்டறியவும் இது வந்து யூஸ் ஆகுது. they are very cheap to produce. கிடையாது, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். ஸோ ஃபோர்த் வந்து ராங். ஸோ இதில் வந்து 1, 2 and 3 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த நானோ ரோபோட்ஸ் இதனுடைய அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 to 100 நானோமீட்டர் வைடு. இது மட்டும் இல்லாமல் நானோ டெக்னாலஜி வந்து ஹெல்த் கேரில் எப்படி தான் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து நானோடெக் டிடெக்டர்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து இப்போ கண்டறிய உதவுது. நெக்ஸ்ட் நானோ கரியர்ஸ், இது வந்து மெயினாக வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி இதெல்லாம் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். பிகாஸ் சயின்ஸ் அண்ட் டெக்ன்ற ஒரு இதுவே நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் ரொம்ப கிடையாது. ஸோ இதில் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு டயபெட்டிக் பேட்ஸ், நானோ டயபெட்டிக் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது, ரெகுலேட் பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நானோ ஃப்ளார்ஸ், இது வந்து கேன்சர் செல்ஸை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நானோ போர்ஸ், இது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ டிடெக்டர், கரியர்ஸ், டயபெட்டிக் பேட்ஸ், ஃப்ளார்ஸ், போர்ஸ், ஹார்ட் அட்டாக், சுகர் லெவல், பிளட் ஸ்ட்ரீம், கேன்சர் செல்ஸ், டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிளாக் செயின் டெக்னாலஜி தூண்கள் எவை? இது மட்டும் இல்லாமல் நானோ டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. NSTM இது வந்து 2007 கொண்டு வந்திருக்காங்க. நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிஷன். ஸோ இது வந்து மெயினாக வந்து நானோ டெக்னாலஜி இந்தியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த NSTM கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு NSTI, இது வந்து 2001 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது மெயினாக நானோ டெக்னாலஜி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிளாக் செயின் டெக்னாலஜியின் தூண்கள் எவை? ஸோ பில்லர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இது எது கொண்டு ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை, இம்யூட்டபிலிட்டி மாறுதல் இல்லாதது, டீசென்ட்ரலைசேஷன் பரவலாக்குதல். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஏன்னா இது பிளாக் செயின் எல்லாருக்குமே இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி தான். நீங்கள் ஒன்ஸ் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த டிரைவை யார் யார் தான் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ வெளிப்படைத்தன்மை உண்டு. பரவலாக்குதல், ஒருத்தவங்க கையில் இல்லாமல் எல்லார் கையிலையுமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போயிடும். நெக்ஸ்ட் இம்யூட்டபிலிட்டி மாறுதல் இல்லாதது. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததான் பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 எல்லாமே தான் வந்து கரெக்டு. பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு நியூ டிரான்சாக்ஷன், ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த டிரான்சாக்ஷன் வந்து அந்த நெட்வொர்க்கு, அதாவது இதுக்குள்ளே இந்த பிளாக் செயின்குள்ளே யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே அது வந்து ஷேர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தென் சால்வ்ஸ் ஈக்குவேஷன் டு கன்ஃபார்ம் த வேலிடிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஸோ அவங்களுடைய அந்த இதை வந்து சால்வ் பண்ணும். தட் இஸ் அவங்களுடைய ஹோல் ப்ராசஸ் எல்லாத்தையும் இது பண்ணி
ஆல்ரெடி இருக்கிற பிளாக் செயின்ல அவங்களுக்கு ஒரு இது வந்துடும். வந்துட்டு இதுக்கான ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்படிதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ஃபங்க்ஷன் ஆகுது. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இதனுடைய ப்ராசஸ் பத்தி ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டியூரிங் த இயர் 2016 டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் சேட்டலைட் லான்ச்டு பை ISRO. இது ஆக்சுவலி 2016 கொஸ்டின் பேப்பர். பட் இப்போ 2024 வரைக்கும் நம்ம ISRO எத்தனை சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. 98 சேட்டலைட். இப்போ December 5, 2024 லாஸ்ட்டாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. என்னன்னா PSLV C59 Bravo 3 மிஷன் அண்ட் ஒரு சேட்டலைட் 98th சேட்டலைட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்பேஸ் டே. ஃபர்ஸ்ட் இப்போ தான் நேஷனல் ஸ்பேஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். என்னைக்கும் பார்த்தீங்கன்னா 23rd August 2024. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 மிஷன் லேண்ட் ஆகியிருக்கு லூனார் சர்ஃபேஸில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஜெனரலாக ISRO இதை 1969 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, August 15. ஸோ ஓவரால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ISRO ரிலேட்டட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. இந்தியாவின் முதலில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கிராமம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அக்கோதரா. ஸோ குஜராத் அக்கோதரா வில்லேஜ் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் வில்லேஜா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆண்ட்ராய்டு OS வெர்ஷன், இதெல்லாம் ஓல்டு நேம்ஸ் தான். பட் இப்போ வர்றது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக அந்த நேம் வச்சே சொல்லிடுறாங்க. இந்த வெர்ஷன் அந்த வெர்ஷன். முன்னாடி தான் இதுக்குன்னு ஒரு நிக் நேம் மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதில் பாருங்க ஆண்ட்ராய்டு 6.0. ஆண்ட்ராய்டு 6.0 என்னன்னு சொல்றாங்கன்னா மார்ஷ் மேலோ அப்படின்னு சொல்றாங்க. மார்ஷ் மேலோ இதோ இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு 5.0. ஆண்ட்ராய்டு 5.0 லாலிபாப் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு 4.3. ஆண்ட்ராய்டு 4.3 ஜெல்லிபீன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இதனுடைய ஸ்டார்டிங் வெர்ஷன்லேருந்து இது எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் ஒரு தடவை இதை தான் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் 4213. அடுத்து தமிழக அரசு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதை ஒரு தமிழருக்கு இத்துறையில் பங்களிப்பதற்காக வழங்குகிறது. ஸோ APJ அப்துல் கலாம் அவார்டு எதுக்காக தராங்க அப்படின்னு பார்த்தா சயின்ஸ், ஆர்ட், லிட்ரேச்சர், ஹியூமானிட்டிஸ், ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர், இந்த 5 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் தராங்க. இதுல யார் யார் தான் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு தராங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப 2024 இந்த அவார்டு இந்த ஆத்மியா யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டிக்கு தந்திருக்காங்க 2024. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி. இப்போ நார்மலாக நம்ம சாதாரண பணம் இருந்தாலே அதுக்கான ஒரு பாண்ட் எல்லாமே கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாக் செயின் டிஜிட்டல் காயின்ஸாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு செக்யூரிட்டி வேணும். அந்த இதில் இந்த பாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். இதெல்லாம் TNPSC எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ 2024 பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இவங்க நேஷனல் பிளாக் செயின் ஃப்ரேம் ஒர்க் என்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பிளாக் செயின் போர்ட்டல், நேஷனல் பிளாக் செயின் ஃப்ரேம் ஒர்க் இது எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆளில்லா போர் வான்வழி வாகனம் ரஸ்டம் 2 உருவாக்கி மற்றும் மேம்படுத்தியது யார்? ஸோ ரஸ்டம் 2 இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கல் அப்படின்னு வந்தாலே நம்ம DRDO தான் நம்ம சூஸ் பண்ணலாம். DRDO பத்தி ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது 2022 கிட்ட இது நமக்கு இது இல்லை. பட் இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது DRDO 1958 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியன் ஆர்மியோடைய TDES சொல்லுவாங்க. அதுலதான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது டிஃபென்ஸ் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க கூட மர்ஜ் ஆகி DRDO-வா வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ISRO ரிலேட்டட். URSC-ன்றது ISRO சேட்டிலைட் சென்டர். ஸோ SC சென்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. SC-னா சேட்டிலைட் சென்டர். நெக்ஸ்ட் ITTP-ன்றது டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபார் ISRO ஸ்டாஃப். ஸோ TT வருது டெக்னிக்கல் ட்ரைனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஸ்பார்க் என்றது என்னன்னா ஸ்பேஸ் மியூசியம். ஸோ எஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யூவிகா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி சொல்லித்தர்றது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புவி அதிர்வு அலைகள் குறித்த கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறான ஒற்றை அடையாளம் காண்க. இது ஆக்சுவலி ஜியாகிரபி டாபிக் தான், பட் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இந்த செய்ஸ்மிக் வேவ்ஸ், அதாவது பிரைமரி வேவ்ஸ் சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பிரைமரி வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் லிக்விட்லேயும் இதாகும், சாலிட் பார்ட்டிகல்லையும் ஃப்ளோ ஆகும். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பிரைமரி வேவ்ஸ் ஆர் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் சொல்கிறாங்க, கிடையாது. செகண்டரி வேவ்ஸ் தான் வந்து ஹைலி டிஸ்ட்ரக்டிவ். பிரைமரி வேவ்ஸ் அது நார்மலாக தான் வந்துட்டு போகும். பிகாஸ் இதனுடைய வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இதுதான் வந்து ஹைலி அந்த ஆம்ப்ளிடியூடு ஃப்ரீக்வன்சி எல்லாமே செகண்டரி வேவ்ஸ்க்கு தான் அதிகம். எஸ் வேவ் சொல்லுவாங்க, இதை பி வேவ் சொல்லுவாங்க. ஸோ ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் சொல்கிறாங்க, இது வந்து செகண்ட் ஒன் ராங். செகண்டரி வேவ்ஸ் கேனாட் பாஸ் த்ரூ லிக்விட், இது வந்து கரெக்ட் தான். இது வந்து சாலிட் பார்ட்டிகளை தான் அட்டாக் பண்ணும். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் லாங் வேவ்ஸ். ஸோ இதில் இன்னொன்று சர்ஃபேஸ் வேவ்ஸ், அது வந்து லாங் வேவ்ஸ் சொல்கிறாங்க, கரெக்ட் தான். ஸோ செகண்ட் ஒன் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் சொல்கிறாங்க, அது ராங். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ரிலேட்டட். சோலார் சிஸ்டம் இதனோட ரெவல்யூஷனரி பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி, ரெவல்யூஷன்னா சூரியனை சுற்றி வர்றது, இது ரொட்டேஷன்னா தன்னை சுற்றி வர்றது. ஸோ மார்ஸ் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 687 days வந்து ஆகுது. நெக்ஸ்ட் எர்த் வந்து சுற்றி வர்றதுக்கு 365 days நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் மெர்க்குரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால 88 days. நெக்ஸ்ட் வீனஸ் 225 days. ஸோ செவ்வாய் கிரகம், மார்ஸ்னா செவ்வாய், எர்த் பூமி, மெர்க்குரினா புதன், வீனஸ்னா வெள்ளி. இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. மெர்க்குரி பார்த்தாச்சு, வீனஸ் பார்த்தாச்சு, எர்த் பார்த்தாச்சு, மார்ஸ் பார்த்தாச்சு. இதை தவிர்த்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யூரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சமீபத்தில் செவ்வாய் கிரகத்தில் எந்த வாயு கண்டறியப்பட்டுள்ளது? ஸோ மார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாயு கண்டறியப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு தான், CH4. நெக்ஸ்ட் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி பிரதிபலிப்பின் மூலம் விண்வெளிக்கு திருப்பி அனுப்பப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ சில ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்லேருந்து வர்றத அப்படியே வந்து மறுபடியும் ஸ்பேஸ்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து ஆல்பிடோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்சர்வ் ஆகி மறுபடியும் அது வந்து ஸ்பேஸ்க்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறத ஆல்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. போர்க்கடவுள் என்று அழைக்கப்படும் கோள் எதுன்னு பார்த்தா காட் ஆஃப் வார் அப்படின்னு எந்த கோளை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மார்ஸ், செவ்வாய் கிரகத்தை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து அந்தந்த ஃபீல்டு ரிலேட்டட். ஸோ கேப்ரிகார்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, கிடையாது. கேப்ரிகார்ன்றவங்க அவங்க மேத்தமெட்டிஷியன். ஸோ இவர் தான் வந்து கேப்ரிகார். இவர் வந்து இந்த நம்பர்ஸால வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங். நெக்ஸ்ட் ஜானகி அம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிஸ்ட். ஸோ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் தேபாஷிஸ் முகர்ஜி, இவர் தான் தேபாஷிஸ் முகர்ஜி. இவங்க வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டட், இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் மேக்னத் சாஹா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ட். ஸோ இதுவும் ராங்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ராங்காக மேட்ச் பண்ணியிருக்காங்க. 2 and 3 தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று. ஸோ இது இனிமே வர்றது எல்லாமே இந்த சயின்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் படிக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்செக்ஷன் வித் பிலாசபி, தத்துவத்துடன் இணைப்பு. அதாவது சயின்ஸ் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு தத்துவம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், நிறைய லாஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு சயின்ஸ் நம்ம ஒரு புதுசா ஒன்று கண்டுபிடிக்கனாலும் அதனோட ஹிஸ்டரியை போய் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் அறிவியலின் பின்வரும் பண்புகளில் எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கைடட் பை நேச்சுரலா. கண்டிப்பா வந்து எந்த ஒரு சயின்ஸ் பிரின்சிபல்ஸ் நேச்சுரை ஃபோக்கஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இட் இஸ் டெஸ்டபிள் அகெயின்ஸ்ட் த அப்சர்வபிள் வேர்ல்டு. கண்டிப்பா இது காணக்கூடிய உலகத்திற்கு எதிராக சோதிக்கக்கூடியது. கண்டிப்பா வந்து கொஞ்சம் முரண்பாடான ஒரு இதுதான் சயின்ஸ்ன்றது. இட்ஸ் கன்க்ளூஷன்ஸ் ஆர் பெர்மனன்ட், கிடையவே கிடையாது. ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பெர்மனன்ட்ன்றதுக்கு ராங்.
இட் இஸ் ஃபால்சிஃபையபிள், இது பொய்யாக்கக்கூடியது. உண்மைதான். ஏன்னா சயின்ஸ்ல எவ்வளவுதான் ஒரு கண்டுபிடிப்பு இருந்தாலும் அதை விட மிச்சிக்கிட்டே இன்னொன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தேர்ட் தான் இங்க வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உய்ய சிந்தனை, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸஸ் ஆன் வாட் காசஸ் எ பிலீஃப், அதாவது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணமாக அமைகிறது. ஆக்சுவலி கிரிட்டிக்கல் திங்கிங் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை வந்து அந்த அளவுக்கு உருவாக்குறது கிடையாது. ஸோ கூற்று வந்து ராங். உய்ய சிந்தனை என்பது மதிப்பீடு மற்றும் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இது வந்து எவல்யூஷன் அண்ட் ஃபார்முலேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருது தவிர்த்து பிலீஃப்க்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றதில்ல. மற்றும் அது பகுப்பாய்வு தரநிலைகளின் படி செயல்படுகிறது. ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்றதா இதோட வேலையை தவிர்த்து நம்பிக்கையை உருவாக்குறது கிடையாது. அந்த நம்பிக்கைகள் காரணங்களால் எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கப்படுகின்றன என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் இதுல வந்து ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் அறிவியல் சிக்கலான கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவே ஆகும். கண்டிப்பா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான அப்டிராக்ட் மல்டிஃபேசட்டட் டிசிப்ளின் தான் சயின்ஸ் என்றது. ஆனா வந்து சயின்டிபிக் நாலேஜ் இஸ் கான்கிரீட், தியரட்டிக்கல் அண்ட் சயின்டிபிக் கிடையாது. ஃபுல்லா வந்து ப்ராக்டிக்கலானது தான். ஸோ இந்த மாதிரி சயின்டிபிக் ரிலேட்டட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டெம்பர் பிலிம்ஸ்ல வந்து இருக்க அந்த சிலபஸ்ல தான் கவர் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்மளுடைய சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு உள்வாங்கல்ல இருந்தா இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஏ இஸ் ரைட், ஆர் இஸ் ட்ரூன்றதான் கரெக்ட். நெக்ஸ்ட் அறிவியல் சிந்தனையின் கொள்கைகள், பிரின்சிபல் ஆஃப் சயின்டிபிக் திங்கிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா எக்ஸாம்ஸ்லயும் மோஸ்ட்லி இந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. எம்பிரிசிசம் அனுபவவாதம், கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது முக்கியம். ரேஷனலிசம் பகுத்தறிவுன்றது முக்கியம். ஸ்கெப்டிசம் சந்தேகம், எல்லாத்தையும் ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறதுன்றது முக்கியம். ஸோ எல்லாமே தான் வந்து இதுல வந்து கரெக்ட். சயின்டிபிக் திங்கிங் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொண்டதான். அப்சர்வ், அனலைஸ், எக்ஸ்பெரிமெண்ட், ஹைபோதசிஸ், இது எல்லாமே சேர்ந்ததான் சயின்டிபிக் திங்கிங். ஸோ ஜஸ்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து கவர் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்துதான் இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் வேற ஏதாவது இந்த டாபிக் ரிலேட்டட் நான் டெக்னாலஜி ரிலேட்டட் கிடைச்சாலும் நான் டெலிகிராம்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ கண்டினியூஸா இந்த சீரீஸ் வந்து பாருங்க. தேங்க்யூ.